நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி. இந்த ஆயத்தம் மிக மிக அவசியம். நீ கிருபையாய் மோவாபிலிருந்து வந்திருக்கிறாய். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். வஸ்திரம் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்புக்கு அடையாளமாய். ஆமென். தண்ணீர் குளித்து என்றால் அது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாய். எண்ணெய் என்பது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அபிஷேகத்துக்கு அடையாளமாய். ஒரு தேவ பிள்ளை என் அடிப்படை ஆயத்தமே இதுதான். நான் மோவாபிலிருந்து உள்ள வந்துட்டேன், அது பத்தாது. ரட்சிப்பு ரொம்ப அவசியம். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அவன் நெருங்கின உறவின் முறையான் என்று சொன்னது யாரு? நகோமி. இனி அதை யாரு சொல்லணும் தெரியுமா? ரூத்து சொல்லணும். ரூத்து போவாஸ் பாதப்படியிலே விழுந்து என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? 9வது வசனத்தின் கடைசி லைனை வாசிங்க. நீர் சுதந்திரவாளி. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நம்ம கேட்கிறோம் நிறைய. நான் கன்ஃபஸ் பண்ணணும். ரூத்து கேட்டாங்க நகோமி சொல்றத. இப்போ ரூத்தே சொல்றாங்க, நீங்க தான் சுதந்திரவாளி. அதை நான் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். யூ ஆர் மை லார்ட். நீர் என் ஆண்டவர். பேதுரு படகுல இயேசு ஏறி அமர்ந்த போது பேதுரு அவரை பார்த்து முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து பேதுரு முதல்ல எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஐயரே 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 அப்படிம்பார். பேதுரு படகுல மீன்களால் நிரப்பும் போது இப்பொழுது பேதுரு அவரை என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே. ஐயரேன்னு சொல்லும் போது பாதத்துல விழல, ஆண்டவரேன்னு சொல்லும் போது பாதத்துல விழுகிறார். அதன் அர்த்தம் என்ன? இனி என்னை ஆளுகை செய்கிறவர் நீர்தான். ஆமென். போதகரே, நல்ல போதகரே, இந்த சர்டிபிகேட் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஆமென். தேவன் ஒருவனை தவிர நல்லவன் இல்லையே. நீ என்னை நல்ல போதகர் என்று சொல்லுகிறாய் என்றால், மகனே, நீ என்னை தேவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா? இதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். நீ எப்படி ஒத்துக்கொண்டா நீ என்னை என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே. பவுல் எப்படி அறிக்கையிடுகிறார் பாருங்கள். புயலின் நடுவில் எழுந்து நின்று என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். எஸ், அந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். எனவே தான் ஆவியானவர், கேள்வி எப்படி வரும்? வசனத்தின் மூலமா. எனவே தான் ஆவியானவர் நம் காதுகள் கேட்க வசனத்தை கேட்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். அது கேட்க 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 ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படும். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை இடுகும் போது அங்கே ரட்சிப்பு கிரியை செய்கிறது. Jesus is my Lord. Powerful statement. Very very powerful statement. இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிடும் போது உங்களை இரட்சண்யம் சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனால அந்த நாமத்தை எவ்வளவு வேணும் உச்சரிக்க கூடாது என்று அப்போஸ்தலர்களை பயமுறுத்தி விட்டார்கள். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. ஆமென். ரூத் சொல்றாங்க, நீர் சுதந்திரவாளி. எனக்கு நேத்து வேற தெரிஞ்சது அவர் கதிர் சிந்துகிறவர், அவர் வயலுக்கு சொந்தக்காரர் இல்லை, எனக்கு சொந்தக்காரர். ஆயத்தமாகுங்கள், குளித்து, ஆமே, எண்ணெய் பூசி,
வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிரசங்கி 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பிரசங்கி 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எப்பொழுதும் வெள்ளையாயும் சொன்னா ஃபுல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும் நல்ல அர்த்தம். சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில என்ன வந்துடக்கூடாது? கரை. இதுதான் ஆயத்தமாகிறது. கொஞ்சம் கரை இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரெஸ்ல எல்லாம் திடீர்னு இந்த எங்கேயா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கொஞ்சம் அந்த குழம்போ ஏதோ ஒன்று பட்டுட்டு கை கழுவும் போது என்ன பண்ணுவோம்? நாங்களாம் கை கழுவ மாட்டோம். அப்படியா? இல்ல, கை கழுவும் போது என்ன பண்ணுவோம்? அதையும் அது போகாதுன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் கரை எடுக்கிறது 2வது. ஆனா ஸ்பாட்ல எடுக்க ட்ரை பண்ணுவோம் பாருங்க. இப்படி இருக்கணும் நம்ம லைஃப். அது அடுத்த திருவிருந்துக்கு பார்ப்போம். அது கரை பிடிச்சி காஞ்சி இப்ப கம்பியை போட்டு இழக்குனாலும் போகாது. அடுத்த திருவிருந்து. இன்னைக்கு காலையில் அப்படியே கரை எடுக்கலாம் தான் வந்தேன். இன்னைக்கு சண்டே இல்ல, லீவ். இம்மீடியட்டா உடனே அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம்ல. அதுவும் எங்களுக்கெல்லாம் உடனே படம். வீட்டுக்கு போகும்போதே சொல்றேன், இங்க பாரு, உடனே எடுத்துரு. அவ்வளவுதான். ஆமென். உன் வஸ்திரம் எப்பொழுது வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய். அந்த ட்ரை ஆனாலே அழ ஆரம்பிச்சிடும். அதனால அந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இந்த புதுசா பிறந்த குழந்தைய பாருங்க, அது மணிக்கூறு ஒரு காலம். எதுக்கு? இன்னைக்கு பேப்பர் போடலன்னா அது எதுக்கு காலம்? அது அழுதுட்டு குடிக்கும், தூங்கும், பசிக்கும், கண்ணை திறக்கும், அழ ஆரம்பிக்கும். இப்படி இருக்கணும். அந்த எண்ணெய் குறையவே கூடாது. அப்பா நான் ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்றேன்ப்பா, எனக்கு பிரேயர் ஓட மாட்டேங்குதப்பா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். நம்ம ட்ரையாக விடவே கூடாது, ட்ரையாக விடவே கூடாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ட்ரை ஆயிட்டுன்னு வைங்களா, அவ்வளவுதான். ஆமென். ட்ரையாக விடவே. ரொம்ப ட்ரை லேண்ட்ல நீங்க தண்ணியை ஊற்றி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஈரம் கூட இருக்காது. அதனாலதான் நீங்க பாத்தீங்களா, நம்ம ரொம்ப நாள் ஜோம் சண்டே வந்து அப்படி கொஞ்சம் ஈரம் அடிச்சது போல இருக்கும். இந்த படி இறங்குறதுக்குள்ளேயே காஞ்சிரும். ஏன்னா காய வைக்கிறதுக்குன்னு 2 பேர் ஹலோ அப்படிம்பாங்க, முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு, பார்ப்போம் டீ குடிச்சிட்டு வரும், முடிஞ்சு. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வச்சு கொஞ்சம் அப்படி இந்த ராக்கெட் மேல போன மாதிரி இருந்துச்சு. அந்த கடைசி பார்த்து மேக மீதில் தூத ரோடு இப்போ பறந்து போற மாதிரி இருந்த பேராஷூட் ஏதோ பெலூன் ஏதோ ஓட்டம் விழுந்துட்டான்னு தெரியல. பொத்துன்னு வீட்டில் வந்து பார்த்தா ஒன்றும் ஓட மாட்டேங்குது. மேகமும் காணும், ஃபுல்லா புகையாதான் இருக்கு. அதனாலதான் அந்த எண்ணெய் வந்து குறையவே கூடாது. ஆமே, நீங்க அந்த எண்ணெய் குறைய விடவே கூடாது, ட்ரையாக விடவே. ஹல்லேலூயா. எங்க இந்த ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கெல்லாம் க்ரீமும் வச்சிருக்கிறாங்க. தலை ட்ரை ஆகக்கூடாது, எண்ணெய் இருக்கு, க்ரீமும் வச்சிருக்கிறாங்க. அழிந்து போகிறதே ட்ரை ஆகக்கூடாதுன்னு பார்க்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல. எல்லாருக்கும் எண்ணெய் ஞாபகம் எப்போ வரும் தெரியுமா?
பப்பரப்பேன்னு ஒரு சவுண்டு கேட்கும். 10 கன்னிகைகள் போனாங்க, தீவட்டியோட போனாங்க. ஆனா புத்தி உள்ளவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய். ஆண்டவர் அத்திமரத்துக்கு கிட்ட வரும்போது அது கனி கொடுக்கிற காலம் அல்ல. கனி கொடுக்கிற காலத்துல மட்டும் வந்திருக்கணும். திருவிருந்த அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தான் போவேன். இல்லை அப்படி ஒரு செட்டப்ல இருப்போம். இருக்க பார்த்தா தெரியுது, வரவே மாட்டார். அதனாலதான் திருடனை போல திருடன் வர்றது தெரியுமா நமக்கு? தெரிஞ்ச விடுவோமா நம்ம? ஆமே, தெரியவே தெரியாது. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் எண்ணெய் வாங்க போவாங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதுக்கப்புறம் எண்ணெய் கடை நடத்துற பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 24 மணி நிறைஞ்சவெல்லாம் ஓடும். எண்ணெய் எண்ணெய் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா நாங்க தருவோம். ஒரு பாட்டில் 15 ரூபா. பெருசு வாங்கினா 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க போய் கடையில வாங்குங்க, கடை திறந்துதான் இருக்கும். ஆமே, அப்படிப்பட்டவங்களும் ஆயத்தத்தோடு ரெடியா தான் இருக்கிறாங்க. எப்பவுமே இந்த ஆயத்தம். அவர் வரும் நாளினில் அவர் சமூகமதில்